ஹே ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கோகோனட் ஆயில் வச்சு பாடி வாஷ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 6 மாத குழந்தை வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படி வருதுன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் கிளியராக இருக்கும். வீடியோ எண்டில் இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ 100 கிராம் மட்டும் செய்கிறேன். இதுக்கான மெஷர்மெண்ட் 1 kg வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் டிஸ்டில் வாட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து டிஸ்டில் வாட்டராக இருக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 100 கிராம் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஆட் பண்ணக்கூடிய பொருள் ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கடைசியில் உங்களுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறேன் அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு நான் டைல் குளுக்கோசைடு ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நான் குக்கும்பர் ப்ரெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஸரியான ஒரு ப்ராடக்ட்டுங்க அது. ஸோ பேபி ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். 6 மாத குழந்தை வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிசரின் 4 கிராம். அடுத்து ஆலோவேரா ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆலோவேரா ஜூஸ் என்கிட்ட டக்குன்னு இல்லை, அதனால் ஆலோவேரா எடுத்து நான் ஜூஸாக எடுத்து நான் அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆலோவேரா ஜூஸ் ஒரு 3 கிராம் தேவை. ஸோ அடுத்து விட்டமின் பி பேந்தனால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு பேபிக்கு ஸ்கின்னை எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக அதை ரெடி பண்ணி உங்களுடைய குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இதை கமர்ஷியலாக நீங்கள் கொண்டு போகணுன்னு நினச்சாலும் சூப்பராக கொண்டு போகலாங்க. அடுத்து ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், சிட்ரிக் ஆசிட் நம்ம பிஹெச் சரி பண்ணுறதுக்கு சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு திக்காக ஒரு ஜெல்லு மாதிரி வரும். ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லிக்யூடாக தாங்க இருக்கும். ஸோ சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் ஒரு 2 ட்ராப் எடுத்தாலே போதும், நல்ல ஒரு ஃபோமிங் இருக்கும். ஒரு மைல்டான ஒரு பேபிக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபோமிங் எதிர்பார்ப்போமோ அதே அளவு இருக்கும். சூப்பரான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க. சரி, நான் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோம் வருது அப்படின்றத நான் காட்டுறேன். நீங்கள் இதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணாலும் பேபி ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி கலர் ஆட் பண்ணாலும் ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதான் பேபி ஸ்கின்னுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆக்காது. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். லிக்யூடாக தான் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நல்ல ஒரு பேபிக்கு தகுந்த மாதிரியான ஃபோம் வரும். இந்த ஃபோம் பேபிக்கு போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபோம் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
நான் என் கையில் தண்ணி எதுவுமே தொடாமல் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன் எந்தளவுக்கு ஃபோம் வருது அப்படின்ட்டு. ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு மைல்டான ஃபோம் வருங்க. நம்ம பேபிக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்மளோட பேபி 6 மந்த் பேபிக்கு இந்த ஃபோமிங் போதும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து கோகோனட் ஆயில், கொக்கோ மோனா, ஸோ இதுகளை வச்சு பண்ணுறதுனால ரொம்ப சேஃபாக இருக்கும். எல்லாமே கோகோனட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ போதும். இப்போ நான் வந்து கை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கலர் ஆட் பண்ணி காட்டுறேன். கலர் ஆட் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மைல்டான ஒரு ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் தாங்க ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் கலர் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். வேறு சிந்தட்டிக் கலர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இது வந்து பேபிக்கு யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலர் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நல்ல ஒரு அழகான ப்ளூ கலரில் இருக்குது. நீங்கள் வந்து pH வந்து சரி பண்ணிக்கோங்க. pH சேர்க்குறதுக்கு சிட்ரிக் ஆசிட் போட்டு உங்களோட pH வந்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். pHோட வேல்யூவும் நான் கொடுத்துட்றேன். ஸோ எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் நான் மாற்றி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ஒரு ட்ராப் வந்து கையில் ஊற்றி எந்த அளவுக்கு ஃபோம் வருதுன்றதை காட்டுறேன். ரொம்ப ரொம்ப கம்மியாக நான் எடுக்கிறேன். ஒரு 5 ட்ராப் தான் எடுத்திருப்பேன். ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஒரு சூப்பரான ஒரு ஃபோம் வருது. ஸோ கையில் வந்து ஆல்ரெடி கலர் பட்டிருக்கனால அந்த கலரும் சேர்ந்து தெரியுது, ஃபுட் கலரு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஃபோமிங் காட்டுறேன், அதை மட்டும் பாருங்கள். ஓகே, நல்ல ஒரு சூப்பராக ஃபோமிங் வருதுங்க. ஸோ ஓகே, இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபோமிங் வந்தால் போதும். உங்களுடைய pH அதிகமாக இருக்குது அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் சேர்த்து pH வேல்யூவை சரி பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு பேபி பாடி வாஷ் ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. எந்த அளவையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. ஸோ இதில் நான் கொடுத்துருக்க அளவை அப்படியே சேருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆயிரும். ஸோ நான் இதில் pHோட வேல்யூவும் நான் கொடுத்துட்றேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ pH அந்த அளவு தான் இருக்கணும் பேபிக்கு, அதான் சரியான மெஷர்மெண்ட், கரெக்டான அளவு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, எப்போவுமே அளவுகளை மாற்றாதீங்க. எந்த ப்ராடக்ட்டுக்குமே ஃபார்முலேஷன் படி கரெக்டாக போடுங்க.